தினமொரு வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தும் தனக்கென்று நிரந்தரமான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளவில்லை. எந்த நேரத்திலும் தேவனுடைய விருப்பப்படி இருக்கும் இடத்தை விட்டு பெயர்ந்து செல்வதற்கும் ஏதுவாக அவன் கூடாரங்களில் வாழ்ந்தான். எந்த ஒரு இடமும் பொருளும் தனக்கு நிரந்தரமானவை அல்ல என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். ஆனாலும் ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபு அவ்விதமான சிந்தனை இல்லாதவன். திரண்ட செல்வங்களை பெற்றுவிட்ட அவன் நிரந்தரமான ஒரு வீட்டை கட்டி சுகமாக வாழ விரும்பினான். தேவனுடைய ஏவுதலின்படி பெத்தேலை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டிய அவன் சுக்கோத் என்ற இடத்தில் வந்ததும் தனக்கென வீடு கட்டி அங்கேயே தங்கிவிட விரும்பிய போது அங்கே மிகுந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் அவனுக்கு வந்தது. அங்கே அவன் பல சங்கடங்களை காண நேர்ந்தது. இறுதியில் வேறு வழியின்றி அவன் அங்கிருந்து புறப்பட்டு போனான். சிலர் தாங்கள் வாழ்ந்த நல்ல சூழ்நிலைகள், அனுபவித்து வந்த சௌகரியங்கள், பெற்று வந்த மரியாதைகள் ஆகியவற்றை பற்றியே சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். கடந்த கால சூழ்நிலைகள் தற்பொழுது இல்லையே என்று அங்கலாய்ப்பார்கள். இந்த உலகத்தில் எதையும் நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது. ஆபிரகாமை போல எந்த நேரத்திலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து எதையுமே விட்டு விலகி போக நாம் தயாராய் இருக்க வேண்டும். சில வேளை சில நல்ல சூழ்நிலைகளை விட்டு விலக நேரிடும். சில வேளை நாம் மிக முக்கியமாக எண்ணிய நல்ல மனித உறவுகளை விட்டு விலக நேரிடும். சில வேளை நமக்கு லாபமாகவும் மேன்மையாகவும் இருக்கும் சில காரியங்களை விட்டு விலக நேரிடும். எதுவானாலும் தேவ ஆலோசனைக்கு ஏற்றபடி எந்த நேரத்திலும் பெயர்ந்து போகும் ஆயத்த நிலை நமக்கு அவசியம். நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் தேவனுடைய அழைப்பு மட்டுமே நிலையானது. நிலையான அந்த அழைப்பின் மேன்மைக்காக நிலையில்லா உலகத்தில் எதையுமே இறுக பற்றி கொள்ளாத இயல்பு நமக்கு வேண்டும். என்றும் நம்மை விட்டு விலகி போகாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள் நிலை பெற்று விட்டால் எதை விட்டும் விலகி செல்ல நாம் பலப்பட்டு விடுவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.